இவர் பேர் வெங்கடேஷ். இவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆனால் ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டார். ஒரு சோம்பேறி. 9 மணிக்கு போக வேண்டிய இன்டர்வியூக்கு 10 மணிக்கு போவார். அப்புறம் வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார். இன்டர்வியூக்கு போகிறதே லேட்டு. டீ குடிச்சிட்டு தான் போவாராம். உங்களுக்கு பர்சன்டேஜ் நல்லா இருக்குது, பட் உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் கம்மியாக தான் இருக்குது. இங்கே மார்க்ஸ் பேசாது, நாலேஜ் தான் பேசும். ஸோ வேறு கம்பெனி பாருங்கள். 50வது இன்டர்வியூ, இதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. எழுதுடா தண்டம். படித்தவனை மதிக்க தெரியாத மனுஷன், மரியாதையே தெரில. கஷ்டமா இருக்கியாரா? ஒன்று இவனுங்க ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுறானுங்க, இல்லைன்னா கடன்காரனுங்க ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுறானுங்க. சரி, என்னது இது? கரண்ட் பில்லை கட்டுவா. நான் போகிறேன், போ. முதல்ல ஏதாச்சும் ஒரு வேலையில் பேர் சேரணும், இல்லைனா கரண்ட்டு பில்லை கட்டு, பால் பாக்கெட்டை வாங்க, மளிகை சாமான் வாங்கணும். இதே வேலையாக போயிடும் இவனுங்களுக்கு. சரி, ஐயோ, வேலையாக கரண்ட்டு பில்லை கட்டிட்டு வந்துட்டோம். கரண்ட்டு பில்லை கட்ட நிற்கிற நேரமும் ஃபேஸ்புக்கில் பொண்ணுங்கள்ட்ட சேட் பண்ணிவிட்டு ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுற நேரமும் ஒன்றுடா சாமி, நம்மளாவது பரவாயில்ல. இந்த லவ் பண்ணுற நிலைமை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது எனக்கு. அட பார்க்கு, தூக்கத்தை போடும். ஒருத்தனை கூட காணோம். நம்மளால ஆரம்பம். மட்டும் இது போன காணா. ஒன்று செம்மையா இருக்குது. இதை போய் கீழே போட்டுட்டு போயிருவாங்க. எது மிஸ்ட்ரி ஃபோனா? நடக்க போகிற எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடுமா? என்னடா இது, ஃபோனையும் போட்டு ஒரு பிட்டையும் போட்டு போயிருக்கானுங்க. சரி, இதை செகண்ட்ஸில் விற்றா ஒரு 6000 ரூபா தேரும். அதுக்குள்ள மெசேஜ். இந்த ஃபோன் கிடைச்சதும் பழைய ஃபோன் விட்டோமே. அட, மெசேஜில் இந்த மாதிரி செயின் இருக்கு. என்னடா இது, அதில் போட்டிருக்க மாதிரியே இருக்குது. ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ? என்னது, வேலை கிடைக்க போகுதுன்னு மெசேஜ் வந்திருக்கு. வேலை
மெசேஜில் இந்த மாதிரி கம்பெனி காலாக இருக்குமா? ஹலோ ப்ரோ, நாங்கள் டிசிஎஸ் வந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். நீங்கள் வேலைக்கு செலக்ட் ஆகிட்டீங்களே? அதான் தெரியுமே சார், ஃபோன் சொல்லிடுச்சு. எப்படி? டேட்டா சொல்லுங்கள் சார், வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பா என்ன மச்சான் இவ்வளோ பெருசாக இருக்குது, பிறந்தா எப்படா தொழில் பண்ணுறது? சும்மாறா, பணத்தை எடுக்க முடியாது. குரு, நான் தான் மணி பேசுகிறேன். பணத்தை அடிக்கும்போது போலீஸ் பார்த்துட்டானுங்க. இப்போ எத்தனை தான் மெர்ஸ்டில் ஆகிடுவோம். நானும் ரமேஷும் சேஃபான இடத்துல வச்சுக்கிறோம். நைட்டு வந்து பணத்தை தூக்கிடுறோம். அறிவில்லை உனக்கு? இங்கே வச்சுட்டு போகலான்னு சொல்கிற? இதை அடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏன் இப்போ நாங்கள் கஷ்டப்படலையா? பாத்தியில சுற்றி நிற்கிறாங்க, பிடிச்சன்னு. சரி இப்போ என்ன பண்ணலான்னு? அதான் இவ்வளோ பெரிய டேங்க் இருக்குதுல்ல, இது பின்னாடி வச்சுட்டு போவோம் வா. எது பணம் கிடைக்க போகுதுன்னு போட்டிருக்கு? டேய் சும்மா தானே இருக்க, போய் மாடியில் துணி எடுத்து வாடா. ஏதோ பெட்டி இருக்குது. இந்த ஃபோனில் வர மெசேஜ் எல்லாமே நம்புற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிட வேண்டியதுதான். இந்த பணத்தை வச்சு என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சோமோ எல்லாத்தையும் செஞ்சிட வேண்டியதுதான். நாமளும் லட்சாதிபதி. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம். கேம் மெயின்ஸ் காமன் இடத்துல செத்துருவேன்னு வந்திருக்கு. நடந்தெல்லாம் ஒரே கனவா? அவனுக்கு என்ன மாதிரி கனவு வந்துட்டு இருக்கு, நம்மளுக்கு தான் கனவு வந்து தொலைதே. சை, போய் கரண்ட் பில்லை கட்டுவா. போறேன். கனவெல்லாம் நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது. ஐயோ, என்னடா இது? கனவு நடந்த மாதிரி அப்பா கரண்ட் பில்லு கட்டிடுவார் சொல்லாரு. அதே மாதிரி தடுக்கி வேற விழுறேன். இது கனவு தானே, ஒரு வேளை உண்மையாக பலிச்சிருமா? சரி, நம்ம புலம்ப வேணாம், அது உண்மையா இல்லையான்னு போய் பார்க்லேயே போய் பார்த்துருவோம். ஏய் பார்த்து போடா. சாரி. இந்த கனவை நம்பி டவுன் பஸ் எல்லாம் சைடு போட்டு ஓடியாந்து இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. கனவு தான். இந்தாப்பா தம்பி, ஓடி வரப்போ போனை கீழே விட்டுட்டேன், பத்திரமா வச்சுக்க மாட்டியாப்பா, பார்த்து வச்சுக்க. ஐயோயோ, கனவு கண்ட மாதிரி ஃபோன் கிடச்சிருச்சு. ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? தான் எனக்கு ஃபோனே வேணாண்டா.